ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெரண்டா ஐஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். மே 7ஆம் தேதி விஜய் அவர்கள் தமிழ்நாடுடைய முதல்வராக பதவி ஏற்பார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ அது நடக்கலை. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடுடைய ஆளுநர் திரு அர்லேக்கர் அவர்கள். ஸோ இந்த வீடியோவில் தமிழ்நாடு பொதுவாக ஆளுநருக்கு சிஎம் அப்பாயிண்ட் பண்ணுறதுல என்னென்ன மாதிரியான அதிகாரங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி ஹங் அசம்பிளி சட்டசபை வந்துருச்சு அப்படின்னா ஆளுநருடைய முடிவு தான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஸோ நிறைய எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி 2024 இந்த மாதிரி ஒரு 2-3 ஆண்டு எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் பெரும்பான்மை இல்லாத கட்சிகள் ஆட்சி அமைச்சிருக்காங்க. பட் ஆனால் இன்னும் ஒரு சில ஸ்டேட்ஸில் கட்சிகள் பெரும்பான்மைக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அவங்கள ஆட்சி அமைக்க விடலை. இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ 2026 தமிழ்நாடு எலெக்ஷனில் திரு விஜய் அவருடைய தாவேகா வெற்றி பெற்றுச்சு. பட் ஆனால் இப்போது ஆளுநர் அவரை ஆட்சி அமைக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை. ஸோ ஸ்டார்டிங்கில் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தாரு. அதுக்கு ஓகே சொல்லியிருந்தாங்க. பட் இப்போது என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நீங்கள் 118 எம்எல்ஏவுடைய சப்போர்ட்டோட வந்தால் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான அதிகாரம் கொடுக்க முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இதுக்கு முன்னாடி ஒரு சில பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் என்ன மாதிரியான சூழ்நிலை நடந்திருக்கு அப்படின்னா, பெரும்பான்மை இல்லை அப்படின்னாலும் பிஜேபியை ஆட்சி அமைக்க கூப்பிட்டு ஆட்சி அமைச்சிருவாங்க. அதுக்கப்புறமா ஒரு 30 நாள் டைம் கொடுத்து பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லுவாங்க. பட் தமிழ்நாடு கேஸில் அது நடக்கலை. ஸோ இப்போ விஜய் அவர்கள் 118 எம்எல்ஏவோட வந்தால் மட்டும்தான், அவங்களுடைய அந்த கடிதத்தோட வந்தால் மட்டும்தான் ஆட்சி அமைக்கிறதுக்கான அதிகாரம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். மொத்தம் 234 தொகுதி. அதில் விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 தொகுதி. ஸோ விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டியிட்டனால அதில் ஒரு தொகுதி ரிசைன் பண்ணால் அப்போ கணக்கு 233 அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இப்போது மெஜாரிட்டி அப்படிங்கிறதுக்கான நம்பர், அந்த மேஜிக்கல் நம்பர்னு சொல்லக்கூடிய மெஜாரிட்டி நம்பர் 117. இதில் பாதி. ஸோ 117க்கு மேலே எந்த கட்சி சீட்ஸ் ஜெயிக்குதோ அவங்க தான் ஆட்சியை பிடிக்க முடியும். பட் இப்போது தாவேகாக்கு வெறும் 108 மட்டும்தான் இருக்குது. ஸோ தாவேகா இப்போதைக்கு ஒரு தனி பெரும்பான்மை உள்ள கட்சி, இப்போ ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தாவேகா இருக்காங்க. பட் டிஎம்கேக்கு வெறும் 59 இடங்கள், ஏடிஎம்கேக்கு 47 இடங்கள் கிடைச்சிருக்கு. இது இல்லாமல் சின்ன சின்ன பார்ட்டி, காங்கிரஸ்க்கு ஒரு 5 இடம், பாமகக்கு 4 இடம், இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகளுக்கு 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரி இடம் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ யாருக்குமே இந்த 117 அப்படிங்கிற நம்பர் இல்லாதனால இப்போ பெரும்பான்மை எந்த கட்சிக்குமே இல்லை. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹங் அசம்பிளி. ஓகேங்களா? ஸோ நோ கிளியர் மெஜாரிட்டி அப்படின்னா அது ஹங் அசம்பிளி. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஹங் அசம்பிளி வந்துருச்சு. இப்போ 117க்கு மேலே எந்த கட்சி வாங்கியிருந்தாலும் அந்த கட்சி டைரக்டாக ஆட்சி அமைக்கிறதுக்கான அதிகாரத்தை கேட்கலாம். அந்த சமயத்தில் கவர்னர் எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக அந்த கட்சிக்கு அப்ரூவல் வழங்கி தான் ஆகணும். பட் ஆனால் இந்த கேஸில் எந்த கட்சியுமே மெஜாரிட்டி வராதனால ஹங் அசம்பிளி. ஸோ ஹங் அசம்பிளியில் கவர்னருடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் தீர்மானிக்கிறது தான் நடக்கும். ஸோ அவர் யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். அதனால அவருக்கு நிறைய பவர்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான கமிஷன்ஸ், சர்க்காரியா கமிஷன், புஞ்சி கமிஷன், இந்த மாதிரி மத்திய மாநில உறவுகளை ஆராயறதுக்காக போடப்பட்ட கமிஷன். இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கவர்னர் இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன மாதிரி ஆக்ட் ஆகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகிள் 164 164 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிஎம் இஸ் அப்பாயிண்டட் பை த கவர்னர். ஸோ ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. சிஎம் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணணும். அதே மாதிரி மித்த மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களே கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணணும். பட் என்ன, சிஎம் யாரை சொல்றாங்களோ அவங்கள தான் மினிஸ்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஆர்டிகிள் 164. அது மட்டும் இல்லாமல் ஹோல்ட் ஆஃபீஸ் டூரிங் த பிளஷர் ஆஃப் கவர்னர். அப்படின்னா என்ன அர்த்தம், கவர்னர் நினைக்கிற வரை என்ன பண்ணிக்கலாம், அந்த ஆட்சியில் இருந்துக்கலாம் அப்படிங்கிறது. பட் அது ஆர்பிட்ரரியாக கவர்னர் என்ன பண்ண முடியாது, அப்பாயின்மெண்ட் அடுத்த ஒரு மாதத்துலேயே கிடைக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சப்போஸ் அவங்க மெஜாரிட்டி லூஸ் பண்ணிட்டாங்க, எலெக்ஷனில் தோத்துட்டாங்க அப்படின்னா கவர்னர் அவங்களோட ஆட்சியை விட்டு தூக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். ஸோ இதான் ஆர்டிகல் 164. அதே மாதிரி ஆர்டிகல் 163 இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கவர்னர் ஆக்ட் ஆன் த எய்ட் அண்ட் அட்வைஸ். ஸோ கவர்னர் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், சிஎம் மற்றும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்றதை கேட்டு தான் கவர்னர் ஆக்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டிகிள் 163 சொல்லியிருக்காங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி ஹங் அசம்பிளி ஏற்படும் போது, தொங்கு சட்டசபை ஏற்படும் போது கவர்னர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருடைய அட்வைஸை கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த சமயத்தில் கவர்னருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு. அவங்க யாருடைய முடிவையும் கேட்காம அவங்க தன்னிச்சையா முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு. ஸோ அப்போ ஹங்
அசெம்பிளி வந்துருச்சு அப்படின்னா எந்த பார்ட்டியை ஆட்சி அமைக்க கூப்பிடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே யாருடைய கையில இருக்கு? கவர்னருடைய கையில இருக்கு. ஏன்னா இது வந்து கவர்னருடைய டிஸ்கிரிஷனரி பவர். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்க விஷயம். ஸோ இதுல கவர்னர் என்ன பண்ணுவாரு? இந்த கவர்னர்ஸ் பிரைமரி டியூட்டி என்ன அப்படின்னா என்ஷூர் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேபிள் கவர்மெண்ட். ஒரு மாநிலத்தில் ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண வைக்கிறது கவர்னருடைய வேலை. ஸோ அதனால இந்த சமயத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா இன்வைட் லீடர் டு ஃபார்ம் த கவர்மெண்ட். நார்மலாக யார் வந்து மெஜாரிட்டி இருக்காங்களோ அவங்க வந்து லீடர் ஆஃப் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண வந்து கூப்பிடுவார். ஆஸ்க் ப்ரூஃப் மெஜாரிட்டி. ஸோ ஒன்ஸ் கவர்னர் அவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா சட்டசபையில் ப்ரூவ் பண்ணணும். அப்போ எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு, 118 பேர் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணும். அதே கவர்னர் தான் இது பண்ணும். அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் ஃப்ளோர் டெஸ்ட். ஸோ ஃப்ளோர் டெஸ்ட் அப்படிங்கிறது அந்த ப்ரூவ் பண்றாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து ஃப்ளோர் டெஸ்ட். அந்த சட்டசபையில் எல்லா எம்எல்ஏஸும் கூடி இந்த சிஎம்க்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம், இந்த கட்சிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றதுக்கு பேர் தான் இந்த ஓட்டு எடுக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ஃப்ளோர் டெஸ்ட். இது எல்லாமே இவர் தான் வந்து பார்ப்பாரு. ஸோ இப்போ ரெண்டு முக்கியமான கமிஷன். ஸோ இந்த கவர்னர் வந்து நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றாரு, ஸ்டேட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு இது பண்றது இல்லை அப்படிங்கிற நிறைய சர்ச்சைகள் இருந்துச்சு. அதனால மத்திய அரசாங்கம் 1983ல சர்க்காரியா கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் வந்து போட்டிருந்தாங்க. இந்த சர்க்காரியா கமிஷன் ஒரு வழிகாட்டுதல் கவர்னருக்கு. இந்த மாதிரி ஹங் அசெம்பிளி வரும்போது கவர்னர் யாரை அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வழிகாட்டுதல் கொடுத்திருக்காங்க. அதுல கவர்னர் ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடணும் அப்படின்னா ப்ரீ போல் அலைன்ஸ் வித் மெஜாரிட்டி. ஸோ ப்ரீ போல் அலைன்ஸ்னா என்ன? தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து டிஎம்கே பிளஸ் காங்கிரஸ் வந்து தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி வச்சிருந்தாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 118க்கு மேல வந்துட்டாங்க அப்படின்னா முதல்ல அவர் யாரை கூப்பிடணும்? இந்த ப்ரீபோல் அலையன்ஸ்ல யார் வந்து கூட்டணி வச்சு ஆட்சி மெஜாரிட்டி முடிச்சிருக்காங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் கூப்பிடணும். ஸோ அப்போ அந்த மாதிரி யாருமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிளஸ் சப்போர்ட். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னா இப்போ இந்த கேஸ்ல தாவேகா தான் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. ஏன்னா 108 சீட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அதே மாதிரி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு ஒரு சில கட்சிகள் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸோ இல்ல மித்த கட்சிகளோ நாங்க அவங்களோட கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுல ஷேரிங் பண்ணிக்கல, பட் அது இருந்தாலும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், எங்க எம்எல்ஏ அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருந்துச்சுன்னா அவங்கள ரெண்டாவதா கூப்பிடணும். அடுத்து போஸ்ட் போல் கோயலேஷன். போஸ்ட் போல் கோயலேஷன் என்ன? ஸோ போஸ்ட் போல் கோயலேஷன் அப்படிங்கிறது இப்போ தாவேகாவும் காங்கிரஸும் சேர்ந்து கூட்டணி வச்சிருக்காங்க. பட் இந்த கேஸ்ல என்னன்னா தாவேகாவும் காங்கிரஸும் கூட்டணி வச்சும் அந்த 118 அப்படிங்கிற நம்பரை கிராஸ் பண்ண முடியல இல்லையா? ஸோ அப்போ இந்த போஸ்ட் போல் அலையன்ஸை பார்ப்பாங்க. சப்போஸ் போஸ்ட் போல் அலையன்ஸ்லேயே ஒத்து வரல, அந்த நம்பர் வரல அப்படின்னா போஸ்ட் போல் அலையன்ஸ் வித் அவுட் சைட் சப்போர்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ போஸ்ட் போல் அலையன்ஸ்ல யார் யார் இருக்கா? தாவேகாவும் அதுக்கப்புறமா வந்து காங்கிரஸும் இருக்காங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு ஒரு சில கட்சிகள் சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிசிகேவா இருக்கட்டும், இல்ல வந்து கம்யூனிஸ்டா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில கட்சிகள் நாங்கள் வெளியே இருந்து சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் தான் என்ன? போஸ்ட் போல் அலையன்ஸ் பிளஸ் அவுட் சைட் சப்போர்ட். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணணும்? இந்த ஆர்டர்ல தான் கொண்டு போகணும். ஓகேங்களா? அவர் வந்து அவர் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது, இந்த ஆர்டர்ல தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காரியா கமிஷன்ல ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல யாரோ ஒரு ஆளை சூஸ் பண்ணிட்டு ஃப்ளோர் டெஸ்ட் ஷுட் பி கண்டக்டட் வித்தின் 30 டேஸ். ஃப்ளோர் டெஸ்ட்னா என்ன? ஓகே நீங்க வாங்க, இப்போ இது கரெக்டா இருக்கா, நீங்க வாங்க வந்து ஆட்சி அமைங்க. ஆட்சி அமைச்சிட்டு 30 நாள் டைம், அந்த 30 நாளுக்குள்ள நீங்க சட்டசபையில் அவங்களுடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணிருங்க அப்படிங்கிறதா வந்து இது. ஸோ இதே மாதிரி 2007 வந்து பார்த்தீங்க அப்படின்னா புஞ்சி கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் போட்டிருந்தாங்க. இவங்களும் ஒரு சில கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி இது மாதிரியான சமயத்தில் எப்படி ஆக்ட் ஆகணும் அப்படிங்கிறத பொறுத்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ப்ரீ போல் அலைன்ஸ். ஃபர்ஸ்ட் யார் இது பண்ணும்? தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியில் யார் அதிகமான சீட் வாங்கியிருக்காங்களோ அவங்கள கூப்பிடணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். அடுத்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வித் சப்போர்ட். அடுத்த என்ன? இவங்க இல்லைன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. இப்போ டிவிகே இருக்காங்க, டிவிகேக்கு யாராச்சும் ஒரு பார்ட்டி சப்போர்ட் பண்றாங்க, அதுக்கு பேர் தானே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வித் சப்போர்ட். அவங்கள இது பண்ணும். அடுத்து போஸ்ட் எலெக்ஷன் கோயலேஷன். ஓகேங்களா? ஸோ போஸ்ட் எலெக்ஷன் கோயலேஷன் அப்படிங்கிறது இப்போ காங்கிரஸும் இவங்களும் சேர்ந்து கோயலேஷன் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்க இல்லையா? ஸோ அதை கன்சிடர் பண்ணும். அப்படி இல்லைன்னா போஸ்ட் எலெக்ஷன் அலைன்ஸ் பிளஸ் அவுட் சைட் சப்போர்ட். இந்த மாதிரி இந்த ஆர்டர்ல தான் போகணும். ஓகேங்களா? ஸோ புஞ்சி கமிஷனுக்கு ஆர்டர் வந்து இந்த ஆர்டர் ஆல்மோஸ்ட் இது வந்து சிமிலரா தான் இருக்கும். ஸோ புஞ்சி கமிஷனோட ஆர்டர் வந்து இந்த ஆர்டர், சர்க்காரியா கமிஷனுடைய ஆர்டர் வந்து இந்த ஆர்டர், புஞ்சி கமிஷனுடைய ஆர்டர் வந்து இந்த ஆர்டர். ஸோ இந்த மாதிரி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இது வந்து கம்பல்சரியா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இந்த ரெண்டு கமிஷனும் கொடுத்த வழிகாட்டுதல் இது. ஆல்மோஸ்ட் நிறைய கேசஸ்ல இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ
ஜுடிஷியல் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, இது வந்து எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல அந்த மாதிரி நிறைய கேசஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஃப்ளோர் டெஸ்ட் தான் முக்கியம். இந்த மாதிரி கவர்னர் வந்து அவரா ஒரு சிஎம் இல்ல ஒரு கவர்மெண்ட்டை பதவியில தூக்க முடியாது. அதுக்கு ஃப்ளோர் டெஸ்ட் முக்கியம். ஸோ ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணி ஃப்ளோர் டெஸ்ட்ல மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா தூக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஜுடிஷியரி சொல்லியிருக்க விஷயம். அதே மாதிரி கவர்னர் ஷுட் நாட் டிசைட் மெஜாரிட்டி அவுட் சைட் அசம்பிளி. ஓகே, ஸோ ப்ரிவென்ட் மிஸ்யூஸ் ஆஃப் டிஸ்கிரிஷனரி பவர். இந்த மாதிரி வந்து ஜுடிஷியல் பிரின்சிபலா ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா ஃப்ளோர் டெஸ்ட் தான் முக்கியம். ஸோ ஃப்ளோர் டெஸ்ட்டாக வந்து முடிவு பண்ணணுமே தவிர கவர்னர் அவராக வந்து டிஸ்கிரிஷனே முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நிறைய கேசஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்ன விஷயம். ஸோ இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 2017 கோவால இதே மாதிரி ஒரு கேஸ் நடந்துச்சு. அந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சியுமே வந்து மெஜாரிட்டி வரல. ஸோ அப்போ காங்கிரஸ் தான் அதில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்துச்சு, பிஜேபி வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்துச்சு. ஆனா கவர்னர் என்ன பண்ணாரு, கவர்னர் வந்து பிஜேபி ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறதுனால பிஜேபியை இன்வைட் பண்ணி, ஓகேங்களா, பிஜேபி ஏன்னா சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியா இருந்தது வந்து காங்கிரஸை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு கூப்பிடல. அவர் என்ன பண்ணார், பிஜேபியை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு கூப்பிட்டு அவங்கள அதுக்கப்புறம் பிஜேபி என்ன பண்ணாங்கன்னா ஒன்ஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பார்ட்டிகள்லாம் சேர்த்து அவங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணாரு. பட் இந்த கேஸ்ல என்ன பண்ணல, தமிழ்நாடு கேஸ்ல அந்த மாதிரி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா அவர் வந்து கூப்பிடல. ஸோ அடுத்து கர்நாடகா அதே மாதிரி தான். ஸோ பிஜேபி வந்து இன்வைட் பண்ணாங்க. பட் பிஜேபி என்ன ஆயிடுச்சு, மெஜாரிட்டி வந்து ப்ரூவ் பண்ண முடியல. ஓகேங்களா, 2018 வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியும் காங்கிரஸும் கர்நாடகா ஆல்மோஸ்ட் சேம்ல வந்திருந்தாங்க. பட் கர்நாடகாவுடைய அந்த ஜேடியு பார்ட்டி யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ, அந்த குமாரசாமியோட பார்ட்டி வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பிஜேபி கூப்பிட்டாரு, பிஜேபி வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் அவங்களுக்கு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ அப்போ இது என்ன புரியுது அப்படின்னா, இது வந்து கவர்னர் எந்த கட்சிக்கு சப்போர்ட்டா இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த மாநிலத்தில் எந்த பார்ட்டிக்கு மீன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பார்ட்டி இருக்குல்ல, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் தான் கவர்னர். ஸோ அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா எந்த கட்சி அங்கே இருக்காங்களோ அவங்கள தான் என்ன பண்ணுவார், கவர்னர் வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடுவாரு. ஸோ இப்போ தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம பொறுத்து இருந்து அடுத்து வந்து பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு 107 பிளஸ் 5 சீட் வந்து வந்துருச்சு, 112 சீட் வந்துருச்சு. ஸோ இன்னும் ஒரு 5 சீட் விசிகே இந்த மாதிரி கட்சிகள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா விஜய் வந்து ஆட்சி அமைச்சிடலாம். அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இதே மாதிரி நிறைய தகவல்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.